முக்கிய செய்திகள். ஈரானுடன் நடக்கும் போரால் மிக கடினமான சூழல். ஒன்றுபட்டு வெல்ல இஸ்ரேல் மக்களுக்கு நெதன்யாகு அழைப்பு. வாக்குறுதிகளை பாஜக நிறைவேற்றவில்லை என கார்கே குற்றச்சாட்டு. 20 கோடி வேலை வாய்ப்புகள் எங்கே என்று மோடிக்கு கேள்வி. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் நடந்த நில மோசடி ஆதாரத்துடன் அம்பலப்படுத்திய காங்கிரஸ் அமைச்சர்கள். நிபந்தனை விதித்ததால் மோடியிடம் தொலைபேசியில் பேச வினேஷ் போகத் மறுப்பு. மற்றவர்களின் அரசியலுக்காக வேடிக்கை பொருளாக விரும்பவில்லை என விளக்கம். வணக்கம். வணக்கம். இஸ்ரேல் ராணுவத்தினரை மோதலில் கொன்றதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ள நிலையில் ஈரானுடனான போர் மிகவும் கடினமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். ஹமாஸ் இயக்கத்தினரின் தாக்குதலை அடுத்து காசா பகுதியில் குண்டுகளை வீசி வந்த இஸ்ரேல் மீது லெபனானில் இருந்து ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தி வந்தது. இந்நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய இஸ்ரேல் ராணுவம் தரைவழி போரை தொடங்கியது. இதையடுத்து அந்நாட்டின் மீது ஈரான் ராணுவம் நேற்று முன்தினம் 400 ஏவுகணைகளை வீசியது போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஈரானின் ஏவுகணை தாக்குதல் டெல் அவிவ் நகர் மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் வீசப்பட்டதற்கு வரவேற்பு தெரிவித்து ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் ஆயிரக்கணக்கானோர் பேரணியாக சென்றனர். இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தொடர்ந்து ராக்கெட்டுகளை வீசும் நிலையில் நஹாரியா நகரில் ஒரு ராக்கெட் இடைமறித்து அழிக்கப்பட்டது. இந்நிலையில் லெபனானில் தரைவழி போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் வீரர்களில் 8 பேரை கொன்றதாக அந்த இயக்கம் தெரிவித்துள்ளது. மேலும் மேற்கு கரையை ஒட்டிய இஸ்ரேலின் ஜஃபா பகுதியில் ரயில் நிலையத்தில் பாலஸ்தீன இளைஞர்கள் 2 பேர் துப்பாக்கியால் சுட்டதில் 7 பேர் பலியாகினர். 16 பேர் படுகாயமடைந்தனர். அந்த இளைஞர்களும் கொல்லப்பட்டனர். ரயில் நிலைய தாக்குதலுக்கு ஹமாஸ் பொறுப்பேற்றுள்ளது. இதனிடையே ஹிஸ்புல்லா தலைவர் நசரல்லாவை கொல்ல இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளது பற்றி அவருக்கு ஈரான் மத தலைவர் கமேனி முன்பே எச்சரித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் இதுபோன்ற குற்றங்களை தொடர்ந்தால் வலுவான பதிலடி மீண்டும் தரப்படும் என ஈரான் அதிபர் மசூத் பெஷஸ்கியான் கூறியுள்ளார். இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு உள்ளிட்டோரை பயங்கரவாதிகள் என பட்டியலிட்டு அவர்களை கொல்லப்போவதாக ஈரான் உளவுத்துறை அறிவித்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்புத்துறை உயரதிகாரிகளுடன் நேற்று அவசர ஆலோசனை நடத்திய நெதன்யாகு பின்னர் வெளியிட்ட வீடியோவில் ஈரானுடனான போர் மிக கடினமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். இந்நிலையில் ஈரானின் தாக்குதலை கண்டிக்காத ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் இஸ்ரேலுக்கு வர தடை விதிப்பதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்தார். ஈரான் பெயரை குறிப்பிடாமல் போர் நிறுத்தம் அவசியம் என்று குட்ரஸ் கூறியிருந்தார். தடை அறிவிப்பை தொடர்ந்து ஐநா அவையில் பேசிய அவர் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை வீசியதை கண்டிப்பதாகவும் இது பாலஸ்தீன மக்களின் பிரச்சினைக்கு தீர்வை தராது என்றும் கூறினார். பாஜக அளித்த வாக்குறுதிகளை ஒருபோதும் நிறைவேற்றவில்லை என்று காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே கூறியுள்ளார். சண்டிகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் ஹரியானாவில் 5 லட்சம் வேலை வாய்ப்புகள் உருவாக்கி தருவதாக கூறி வரும் பாஜக 1,60,000 காலி பணியிடங்களை இதுவரை நிரப்பவில்லை என்று குற்றம் சாட்டினார். பிரதமர் திரு மோடி பொய்களை சொல்வதில் வல்லவர் என்று கடந்த 10 ஆண்டுகளில் அவர் அளித்த வாக்குறுதிகளுக்கு எல்லையே இல்லை என்றும் திரு கார்கே விமர்சித்தார். நாட்டு மக்கள் ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் ரூபாய் இடப்படும் என்றும் ஆண்டுதோறும் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படும் என்று திரு மோடி வாக்குறுதி அளித்ததை அவர் சுட்டிக்காட்டினார். 10 ஆண்டுகளில் வழங்க வேண்டிய 20 கோடி வேலைகள் எங்கே போனது என்றும் திரு கார்கே வினவினார். இதனிடையே ஜார்க்கண்ட் மாநிலம் ஹசாரிபாக்கில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திரு மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். முதலமைச்சர் திரு ஹேமந்த் சோரன் தலைமையிலான ஆட்சியை விமர்சித்த அவர் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி மக்களுக்கு ஜிலேபியை வழங்குகிறது என்றார். மக்களின் அடையாளம், கலாச்சாரம், பாரம்பரியம் ஆகியவற்றை வாக்கு வங்கி அரசியலுக்காக அக்கட்சி பணயம் வைப்பதாக திரு மோடி குற்றம் சாட்டினார். ஊழலில் திளைத்துள்ள JMM பணியிட மாற்றம் மற்றும் பணி நியமனம் மூலம் கடந்த 2 வாரங்களில் மட்டும் பல கோடி ரூபாய் சம்பாதித்துள்ளதாக அவர் கூறினார். கர்நாடக சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் பாஜக ஆட்சியின் போது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை திருப்பிக் கொடுத்து வழக்கிலிருந்து தப்பியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாநில முதலமைச்சர் திரு சித்தராமையாவின் மனைவி திருமதி பார்வதிக்கு சொந்தமான நிலத்தை கையகப்படுத்தியதற்கு ஈடாக 14 வீட்டு மனைகளை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் வழங்கியது. கையகப்படுத்திய நிலத்தை விட அந்த மனைகளின் மதிப்பு அதிகம் என்று குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இது தொடர்பாக திரு சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆளுநர் திரு தவார் சந்த் கெலாட் அனுமதி அளித்தார். அதற்கு எதிரான மனுவை கர்நாடக உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்ததை அடுத்து அவர் மீது லோக் ஆயுக்தா வழக்கு பதிவு செய்தது. இந்நிலையில் தனக்கு வழங்கப்பட்ட 14 மனைகளை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையத்திடம் திரும்ப ஒப்படைக்க திருமதி பார்வதி முன்வந்துள்ளார்.
அதே சமயம் இந்த விவகாரத்தில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளது. மனைகளை திரும்ப ஒப்படைப்பது திசை திருப்பும் தந்திரம் என்று மத்திய அமைச்சர் திரு HD குமாரசாமி விமர்சித்துள்ளார். தம் மீது வழக்கு தொடரப்பட்ட போது ஜாமீன் பெற்றதாகவும் அரசு அதிகாரிகளை தவறு செய்ய தூண்டவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். மனைகளை ஒப்படைப்பதை ஏற்க முடியாது என்றும் திரு சித்தராமையா பதவி விலக வேண்டும் என்றும் பாஜகவினர் வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பெங்களூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு HK பாட்டீல், எதிர்க்கட்சித் தலைவர் திரு அசோக் பாஜக ஆட்சியில் வாங்கிய பெங்களூரு வளர்ச்சி ஆணையத்தின் நிலத்தை திரும்ப ஒப்படைத்து வழக்கிலிருந்து விடுபட்டதாக கூறினார். திரு சித்தராமையா பதவி விலக அவர் வலியுறுத்துவது நேர்மை அல்ல என்றும் திரு பாட்டீல் குறிப்பிட்டார். Ashok's statement is totally wrong and immoral. He being a person who is benefited by return of BDA property, he is returning that and getting his total case closed. 1977ஆம் ஆண்டு பெங்களூரு வளர்ச்சி ஆணையம் கையகப்படுத்திய 1 ஏக்கர் நிலத்தை 26 ஆண்டுகள் கழித்து திரு அசோக் நில உரிமையாளர் அல்லாத வேறு யாரிடமோ வாங்கியதாக ஆவணங்கள் இருப்பதாக அமைச்சர் திரு பரமேஸ்வரா தெரிவித்தார். இதற்கு அப்போதைய முதலமைச்சர் திரு எடியூரப்பாவுக்கு அந்த நபர் கடிதம் எழுதி நிலத்தை விடுவிக்க உத்தரவிடப்பட்டதாக அவர் கூறினார். வழக்கு தொடரப்பட்ட பிறகு அந்த நிலத்தை திரு அசோக் திரும்ப ஒப்படைத்து விடுபட்டதாகவும் திரு பரமேஸ்வரா தெரிவித்தார். திரு சித்தராமையாவின் மனைவி அப்படி மோசடியாக நிலத்தை வாங்கவில்லை என்றும் மனைகள் ஈடாக கொடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த விவகாரத்தில் திரு சித்தராமையா பதவி விலகும் பேச்சுக்கே இடமில்லை என்றும் அமைச்சர்கள் தெரிவித்தனர். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது நிபந்தனைகள் விதித்ததால் பிரதமர் திரு மோடியிடம் தொலைபேசியில் பேச மறுத்ததாக முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். ஒலிம்பிக் மல்யுத்தத்தின் 50 கிலோ பிரிவு இறுதிப் போட்டியில் அவரது எடை 100 கிராம் அதிகமாக இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். பின்னர் மல்யுத்தத்தில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த வினேஷ் போகத் காங்கிரஸில் சேர்ந்தார். ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலில் ஜூலானா தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இந்நிலையில் வினேஷ் போகத் அளித்த பேட்டியில் ஒலிம்பிக்கில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட போது திரு மோடி தொலைபேசியில் பேச விரும்புவதாக அதிகாரிகள் தெரிவித்ததாக கூறினார். விளையாட்டு வீரர்கள் யாரும் உடன் இருக்கக்கூடாது என்றும் பிரதமருடன் பேசுவதை இருவர் மட்டும் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிடப்படும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். इंडिया के जो ऑफिशियल्स थे उनका फ़ोन उन्होंने बोला कि ऐसे बात करना चाहते हैं, आपका कोई आदमी साथ में नहीं रहेगा, हमारी टीम रहेगी, 2 लोग, कोई एक वीडियो शूट करेगा, एक बात करवाएगा और वो सोशल मीडिया पे जाएगा। मैंने पूछा सोशल मीडिया पे जाएगा, बोला तो मैं बोली सॉरी, मैं अपने इमोशंस का अपनी मेहनत का ऐसे सोशल मीडिया पे तो मजाक नहीं बनाऊंगी। अगर उनको सच में सहानुभूति है किसी खिलाड़ी के साथ में, தனது உணர்வுகளையும் கடின உழைப்பையும் மற்றவர்கள் அரசியலுக்கு பயன்படுத்தி வேடிக்கை பொருளாக்குவதை விரும்பாததால் தொலைபேசியில் பேச மறுத்துவிட்டதாக வினேஷ் தெரிவித்தார். விளையாட்டு வீரர்கள் மீது உண்மையான அக்கறை இருந்திருந்தால் வீடியோ பதிவின்றி திரு மோடி உரையாடி இருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டார். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான இந்திய மல்யுத்த சங்க தலைவர் பிரிஜ் பூஷன் பற்றி தான் பேசக்கூடும் என்பதால் தனது கையில் செல்பேசியை கொடுக்காமல் உரையாடல் நடத்தி வீடியோவை தொகுத்து வெளியிட எண்ணியிருக்கலாம் என்றும் வினேஷ் போகத் கூறினார். அரசியல்வாதி போல ஆளுநர் திரு RN ரவி செயல்படுவதாக சட்ட அமைச்சர் திரு ரகுபதி விமர்சித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ராஜ்பவனை அரசியல் பவனாக திரு ரவி மாற்றியுள்ளதாக கூறினார். மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் ஆளுநரின் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்ற திரு ரகுபதி, ஆனால் உறவை துண்டிக்கும் விதமாக திரு ரவியின் செயல்பாடுகள் உள்ளதாக குறிப்பிட்டார். காந்தி மண்டபத்தை சுத்தம் செய்த போது மது பாட்டில்களை பார்த்ததாக கூறிய திரு ரவிக்கு பதிலளித்த திரு ரகுபதி, அண்டை மாநிலங்களில் மது விற்பனை அமலில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் தற்போது மதுவிலக்கு கொண்டு வருவது சாத்தியமில்லை என்றும் ஆளுநரின் கதா காலட்சேபம் தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் கூறினார். நம்முடைய தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் தான் ஆளுநர் என்பதை மறந்துவிட்டு ஒரு அரசியல்வாதியைப் போல செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ராஜ்பவனை இன்றைக்கு அரசியல் பவனாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார். நாடு முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த சட்டம் கொண்டு வந்தால்தான் மதுவை ஒழிக்க முடியும் என்று திரு ரகுபதி கூறினார். மதுவிலக்கிற்கு எப்போதும் திமுக அரசு ஆதரவானது என்றும் அவர் குறிப்பிட்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாட்டில் தேசிய அளவில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உளுந்தூர்பேட்டையில் நேற்று விசிகாவின் துணை அமைப்பான மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் அக்கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 12 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவித்து நாடு முழுவதும் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என முதல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக திரு திருமாவளவன் தெரிவித்தார். அரசமைப்பு சட்டத்தின் உறுப்பு எண் 47 கூறியுள்ளவாறு மதுவிலக்கை தேசிய கொள்கையாக அறிவிப்பு செய்து சட்டம் இயற்ற வேண்டுமென இந்திய ஒன்றிய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. மாநில அரசுகள் கடுமையான நிதி பற்றாக்குறைக்கு ஆளாக நேரிடும். அந்த நிலையை தவிர்ப்பதற்கு தற்போது ஒன்றிய அரசால் வசூலிக்கப்படும் ஜிஎஸ்டி இழப்பீட்டு செஸ் வரியை மதுவிலக்கு இழப்பீட்டு செஸ் வரியாக வசூலித்து அத்தொகை முழுவதையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கு பிரித்தளிக்க இந்திய ஒன்றிய அரசு முன்வர வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. மாநாட்டில் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் திரு RS பாரதி, ஒவ்வொருவரும் 10 பேரை குடிப்பழக்கத்திலிருந்து மீட்க உறுதியேற்றால் மதுக்கடைகள் தானாக மூடப்பட்டுவிடும் என்றார். அவரை தொடர்ந்து பேசிய திமுக செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன், மது ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கான தொகையை மத்திய அரசு உயர்த்தி தர வலியுறுத்தினார். பால பிரஜாபதி அடிகளார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் திருமதி ஆனி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க தேசிய துணைத் தலைவர் திருமதி U வாசுகி மற்றும் கூட்டணி கட்சியினர் மாநாட்டில் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு நாட்டின் ஒட்டுமொத்த செல்வத்தையும் குஜராத்திற்கு திருப்பிவிட்டதாக தேர்தல் வியூக வல்லுநர் திரு பிரசாந்த் கிஷோர் குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரின் மேற்கு சம்பரான் மாவட்டத்தில் ஜன் சூராஜ் பாத யாத்திரையை தொடங்கிய 2 ஆண்டுகளுக்கு பிறகு பாட்னாவில் ஜன் சூராஜ் கட்சியை நேற்று அவர் தொடங்கினார். 4 நாடுகளுக்கான இந்திய தூதராக பணியாற்றிய திரு மனோஜ் பார்தி அக்கட்சியின் முதல் செயல் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். கட்சியின் 5 அம்ச நிகழ்ச்சி நிரலை வெளியிட்டு பேசிய திரு கிஷோர், பீகாரில் ஜன் சூராஜ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 1 மணி நேரத்தில் மதுவிலக்கு நீக்கப்படும் என்றார். மதுவிலக்கை நீக்குவதன் மூலம் ஆண்டுக்கு 20,000 கோடி ரூபாய் கலால் வரியாக பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். 10 ஆண்டுகளில் கல்வி முறையை மாற்றியமைக்க 5 லட்சம் கோடி ரூபாய் தேவைப்படும் என்ற திரு கிஷோர், கல்வி மற்றும் வேலை வாய்ப்பிற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று குறிப்பிட்டார். திரு மோடி பிரதமரான பிறகு நாட்டின் செல்வம் அனைத்தையும் குஜராத்திற்கு திருப்பிவிட்டார் என்று திரு பிரசாந்த் கிஷோர் கூறினார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஊராட்சிகளில் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. குடியரசு தினம், சுதந்திர தினம், தொழிலாளர் தினம், காந்தி ஜெயந்தி, உலக தண்ணீர் தினம், உள்ளாட்சி நாள் ஆகிய 6 நாட்கள் அனைத்து கிராமங்களிலும் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி திருத்தணி ஒன்றியம் கோரமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் அமைச்சர் திரு நாசர் கலந்து கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பேர் கண்டிகையில் நடந்த கிராம சபையில் குட்கா, புகையிலை, போதைப்பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆண்டிப்பட்டி அருகே அடிப்படை வசதிகள் செய்யாததாக புகார் கூறி கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. மணப்பாறை அருகே கிராம சபை கூட்டத்தில் காந்தி, பாரதியார் வேடமிட்டு வந்த சிறுவர்களை பாராட்டி திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு பிரதீப் குமார் பரிசு வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் கிராம சபையில் ஊராட்சியை தனி நகராட்சியாக தரம் உயர்த்த கோரி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மதுரை திருமங்கலம் அருகே திருமால் கிராம சபை கூட்டத்தில் கல்குவாரி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தும் நீர்நிலைகளில் ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரியும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கல்குவாரி அமைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அதனால எங்க கிராம சபை கூட்டத்தில் ஏகமானதாக சேர்ந்து இந்த கல்குவாரியை காலங்காலத்துக்கு வரக்கூடாது என்பதை நாங்கள் கிராம சபை திருமால் கிராம சபை சார்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. புதுக்கோட்டை 9A நத்தம் பண்ணை ஊராட்சிக்குட்பட்ட அடப்பன்காரச்சத்திரம் கிராம சபை கூட்டத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுக்கோட்டை அம்மாப்பட்டினம் ஊராட்சியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தராததாக கூறி கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே உள்ள கொமாரபாளையம் மற்றும் சதுமுகை ஊராட்சிகளில் நடந்த கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றவர்கள் 2 ஊராட்சிகளையும் சத்தியமங்கலம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கருப்பு பட்டை அணிந்திருந்தனர். திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருச்சி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. விழுப்புரம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. வந்தவாசி பகுதியில் பிருதூர், கடைசிக்குளம், கீழ் சாத்தமங்கலம் உள்ளிட்ட இடங்களில் 1 மணி நேரம் பலத்த காற்றுடன் கூடிய பலத்த மழை கொட்டியது. மதுரை மாவட்டம் மேலூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் 3வது நாளாக மிதமான மழை பெய்தது. ஹொசூரில் மாலையில் 1 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் பேருந்து நிலையம் அருகிலும் ராயக்கோட்டை சாலை சந்திப்பு பகுதியிலும் மழை நீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர்.
இதனிடையே வங்கதேசம் அதனை ஒட்டிய வடக்கு அந்தமான் மற்றும் மியான்மர் கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய 18 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். ஈரானுடனான போர் மிகவும் கடினமான சூழலை ஏற்படுத்தியுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் பாஜக ஆட்சியின் போது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை திருப்பிக் கொடுத்து வழக்கிலிருந்து தப்பியதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் போது நிபந்தனைகள் விதித்ததால் பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் பேச மறுத்ததாக முன்னாள் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.